ஆண்டவர் அச்சிறுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம்! எனக்கு பிரியமானவர்களே, யோசுவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த இடத்திலே வாக்குத்தத்தமானதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆபிரகாமிடம் கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவேன். இதை ஜோஷுவா பங்கிடும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசே வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தாலும் கானானை பங்கிடுவதற்கு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் உங்களை வழிநடத்தும். எந்த வேளையிலும் சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இப்ப ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவர் அசுத்தாவிக்கு கட்டளையிட்டார், நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. அதே போல அந்த ஆவியானது அந்த கல்லறையில் இருந்தவனை, சங்கிலில் கட்டப்பட்டிருந்தவனை, அலங்கோலமாய் இருந்தவனை விட்டு அந்த ஆவி புறப்பட்டு போய் பன்றிக்குள்ளாக புறப்பட்டு கடலில் விழுந்து மாண்டது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் கட்டளையிட காற்று நிற்கும், கடல் குமிந்து நிற்கும், மலைகள் பர்வதங்கள் போல உருகும், அசுத்தாவிகள் வல்லமைகள் ஓடி போகும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுங்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள், ஜெபியுங்கள், துதியுங்கள், கட்டளை கொடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மோசே சொன்னது போல, அப்பா உங்க சமூகம் என்னோடு கூட வரட்டும், நீங்க போகல, எங்களுக்கு முன்பாக நீங்க போகலன்னா நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் என்று சொல்றது போல உங்க ஜெபத்திலே ஒரு வாஞ்சை, ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம், தகப்பனே நீங்க கூட வரணும், பரிசுத்த ஆவியானவரை நீங்க கூட வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தால் கட்டாயம் கர்த்தர் நமக்கு முன்பாக போவது மட்டுமல்ல, நமக்கு பின்பாகவும் இருந்து நம்முடைய எதிரிகளை துவம்சம் பண்ணி போடுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னீரே. யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா எங்களோடு கூட வந்ததுக்காக நன்றி ஆண்டவரை. இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனியும் வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.